வணக்கம். இன்றைக்கு நாம கொஞ்சம் ஆழமான ஒரு விஷயத்தை அலசப் போறோம். ஹம் பீட்டர் ரால்ஸ்டனோட தி புக் ஆஃப் நாட் நோயிங், அதாவது அறியாமையின் புத்தகம்னு சொல்லலாம். ஆமா. இதோட சில முக்கிய பகுதிகளை எடுத்து அதில் இருக்கிற கருத்துக்களை உங்களுக்காகவே கொஞ்சம் பிரிச்சு பார்க்க போறோம். சரி. இந்த புத்தகம் நாம எப்படி பார்க்கறோம், நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது, உண்மைன்னா என்னன்னு நம்ம நினைக்கிறோம், இப்படி பல அடிப்படையான விஷயங்களையே கேள்வி கேட்க வைக்குது. ஆமா. ரால்ஸ்டனோட அணுகுமுறை கொஞ்சம் எப்படி சொல்றது, நேரடியானது, சவாலானதுன்னு கூட சொல்லலாம். ஆமா. அவர் சொல்ற இந்த அறியாமை நிலை, நாட் நோயிங் அப்படிங்கிறது, அது வெறும் தெரியாதது இல்ல, அது ஒரு சக்தி வாய்ந்த நிலை என்கிறார். ஓ, சக்தி வாய்ந்த நிலையா? ஆமா. நாம எதையெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கோமோ அதுக்கும் நேரடியான அனுபவிக்கிறதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாரு. சரி சரி. நாம நான்னு சொல்ற அந்த அடையாளம் அது எப்படி உருவாகுதுன்னு ஆழமா பாக்குறாரு. ஓகே. அப்போ இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த புத்தகத்தோட சில அத்தியாயங்கள்ல இருக்கிற சாரத்தை ம், புழிஞ்சு எடுக்கிறதுன்னு சொல்லலாமா? ஆமா, அத புரிஞ்சுக்க முயற்சி பண்றது. அவர் சொல்ற மாதிரி நாம எதையெல்லாம் சர்வ நிச்சயமா தெரியும்னு நினைக்கிறோமோ அதே கொஞ்சம் சந்தேகப்பட்டு ம், அந்த தெரியாத நிலையிலிருந்து என்ன கத்துக்கலாம்னு பாக்குறது தான். கரெக்ட். அந்த திறன மனப்பான்மை. இது நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம உலகத்தை பார்க்குற விதத்தையே மாத்தலாம்னு தோணுது. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். பார்க்கலாம். முதல்ல இந்த அறியாமை நிலையை பத்தி பேசுவோமே. நம்ம சமூகத்துல பொதுவா எவ்வளோ விஷயங்கள் தெரியுமோ அவ்வளோ மதிப்பு இல்லையா? ஆமா, அறிவுக்கு எப்பவுமே ஒரு தனி இடம் இருக்கு. ஆனா ரால்ஸ்டன் என்ன சொல்றாருன்னா, இந்த தெரியாதுங்கிறது ஒரு பலவீனம் இல்ல. இல்லவே இல்ல. அதுதான் புதுசா எதையாவது கத்துக்கிறதுக்கும் உண்மையிலேயே பார்க்கறதுக்கும் முதல் படிங்கிறார். ஆமா, வில்லியம் ஜேம்ஸ் கூட சொல்ற மாதிரி இது ஒரு திறந்த மனநிலைக்கான வாசல். சரி. இத புரிய வைக்கிறதுக்கு அவர் ஒரு அருமையான உதாரணம் கொடுக்கறாரு. சூசன்கிற ஒரு ஓவிய மாணவி பத்தி. ஓ, ஓவிய மாணவியா? என்ன உதாரணம் அது? அவளுக்கு நல்லா தெரிஞ்ச ஆப்பிள், கோழை இது எல்லாம் வரைய சொன்னா அவன் மனசுல ஏற்கனவே இருக்கிற ஆப்பிள்னா இப்படிதான் இருக்குங்கிற ஒரு ஒரு கருத்தை தான் வரைவாள். ம், நம்ம மனசுல இருக்கிற படத்தை வரையறது. ஆமா. ஆனா ஒரு துணிய வச்சு மூடி அது என்னன்னே தெரியாத ஒரு பொருளை வரைய சொன்னப்போ அப்ப என்னாச்சு? அப்போ அவ உண்மையிலே பார்க்க ஆரம்பிச்சா. என்ன வளைவு இருக்கு, என்ன நெளிவு இருக்குன்னு கண்ணால பார்த்து கவனிக்க ஆரம்பிச்சா. ஆஹா, இதுதான் தெரிஞ்சுக்கிறதுக்கும் உணர்றதுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம்னு சொல்றார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆமா, இதுதான் இயற்கையான சிந்தனைக்கு அடிப்படைன்னு சொல்றார். அவரோட சின்ன வயசுல நேரம்னா என்னன்னு யோசிச்ச அனுபவத்தையும் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்றார். அப்போ நாம எதையாவது பார்க்கும்போது நாம உண்மையிலேயே அதை பார்க்கறோமா, இல்ல நம்ம மனசுல இருக்கிற லேபிள அது மேல ஒட்டிட்டு பார்க்கறோமாங்கிறது தான் கேள்வி. கரெக்ட். ரால்ஸ்டன் சொல்ற முக்கியமான விஷயம் இதுதான். நம்பிக்கைக்கும் நேரடி அனுபவத்துக்கும் உள்ள வேறுபாட்டை புரிஞ்சுக்கணும். நம்பிக்கைகளுக்கும் அனுபவத்துக்கும். ஒரு காலத்துல பூமி தட்டேன்னு நம்புனாங்களே, அதை யோசிச்சு பாருங்கங்கிறார். ஆமா ஆமா. நம்ம அனுமானங்களை கேள்வி கேட்டு சில சமயம் எனக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கிற அந்த அறியாமை நிலைய ஏத்துக்கிட்டா புது விஷயங்களை பார்க்க முடியும்னு சொல்றார். அந்த தெரியாதுன்னு சொல்றதுக்கே ஒரு தைரியம் வேணும் போல. ஆமா, நிச்சயமா. அடுத்ததா நம்ம கலாச்சாரமும் இந்த அனுமானங்களும் எப்படி நம்மள பாதிக்குதுன்னு அத்தியாயம் 3ல பாக்குறார். கலாச்சாரம் அது எப்படி? நாம வளர்ற சூழல், நம்ம சுத்தி இருக்கிறவங்க சொல்றது, இதெல்லாம் சேர்ந்து நமக்குன்னு ஒரு ஒரு கண்ணாடிய மாட்டி விடுது. ஆமா, சரிதான். அந்த கண்ணாடி வழியா தான் நம்ம உலகத்தை பாக்குறோம். மனசுக்கு இயல்பாவே தெரியாத விஷயம்னா பிடிக்காது. ஒரு விதமான பயம். பயம்னு சொல்லலாம், இல்ல ஒரு அசௌகரியம். அதனால தெரியாத இடங்கள்ல எல்லாம் அதுவே சில நம்பிக்கைகளை உருவாக்கி அந்த இடத்தை நிரப்பிக்குது. ஆமா, தெரியாதுன்னு சொல்றதுக்கே நம்ம கலாச்சாரத்துல தயக்கம் இருக்கு இல்லையா? அது ஒரு குறையா பலவீனமா பாக்குறோம். ஆமா. ஆனா ரால்ஸ்டன் கேக்குறார், ஒருவேளை அந்த தெரியாத நிலை ஒரு ஒரு காலி இடம், ஒரு திறந்த வெளியா இருந்தா? திறந்த வெளியா? ஆமா, அது ஒரு சுதந்திரமான நிலையா இருந்தா என்ன? அவர் இந்த நிலைய நம்மளோட உண்மையான சுயத்தோட தொடர்பு படுத்துறார். உண்மையான சுயத்தோடவா? இந்த இயல்பான நிலைக்கு எதிரா நாம போராடும் போதுதான் ஒரு விதமான தொடர் போராட்டம், கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரகிள் உருவாகுதுங்கிறாரு. இந்த போராட்டத்தோட விளைவுகள் என்னவா இருக்கும்? ரால்ஸ்டன் சிலத பட்டியலிடுகிறார். ஒரு விதமான வெறுமை, அப்புறம் தன்னம்பிக்கையின்மை, செல்ஃப் டவுட், எங்கேயோ மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வு, ஃபீலிங் ட்ராப்ட், தேவையில்லாத துன்பம், சஃபரிங், வாழ்க்கையோட மல்லு கட்டுறது, ஸ்ட்ரகிள், இதெல்லாம். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம இயல்புக்கு எதிரா போறது தானா? அவர் அப்படிதான் சொல்றாரு. இத சரி செய்ய சில சிந்தனை பயிற்சிகளையும் சொல்றார். உதாரணமா அந்த வெறுமை உணர்வையே கூர்ந்து கவனிச்சா என்ன ஆகும்னு பார்க்க சொல்றார்.
அது கவனிக்க சொல்றாரா? ஓகே. சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். அனுபவம், கருத்துக்கள், சுயம். இத பத்தி அத்தியாயங்கள் 4லிருந்து 11 வரைக்கும் பேசுறார். ஆமா, முதல்ல அனுபவம்னா என்ன? நேரடியா நாம உணர்றதுக்கும் அத பத்தி நம்ம உருவாக்கிக்கிற கருத்துக்கும் என்ன வித்தியாசம்? இது திரும்ப திரும்ப வருது பாருங்க. ரால்ஸ்டன் என்ன சொல்றாருன்னா, நம்ம பார்வையில இந்த அறியாமை நிலைய பயன்படுத்தினா, அதாவது ஒரு பொருள அதோட பெயர், பயன்பாடு எல்லாம் தெரியாத மாதிரி பார்த்தா, அதோட உண்மையான இருப்ப உணர முடியும்னு சொல்றாரு. ஓ, அப்படி பார்த்தா என்ன ஆகும்? அதுலதான் உள்ளொளி பிறக்குதுங்கிறாரு. ஆர்கிமிடிஸ் யுரேகான் கத்துனாரே, ஆமா. அது மாதிரி திடீர்னு ஒரு விஷயம் பளிச்சுன்னு புரியுறது. அதுக்கு என்ன தேவை? இதுக்கு சில குணங்கள் தேவைன்னு அத்தியாயம் 5ல சொல்றாரு. முதல்ல நேர்மை. நேர்மையா? யார்கிட்ட? நம்மகிட்டயே நமக்கு என்ன தெரியுது, என்ன தெரியலன்னு உண்மையா இருக்கிறது. அப்புறம் அடித்தளத்தன்மை, அதாவது வெறும் கற்பனையா இல்லாம அனுபவத்துல நிக்கிறது. சரி. அடுத்து திறந்த மனப்பான்மை, ஓப்பன்னஸ், அதாவது புதுசா வர்றத ஏத்துக்க தயாரா இருக்கிறது. அப்புறம் கேள்வி கேட்கறது. கேள்வி கேட்கறது முக்கியம். ஆமா, ஆனா வெறும் திறந்த மனப்பான்மை மட்டும் போதாது. அது அனுபவத்துல வேரூன்றி இருக்கணும். இல்லனா காத்துல பறக்கிற மாதிரி ஆயிடும்னு எச்சரிக்கிறார். ஓ, ரெண்டுக்கும் ஒரு சமநிலை தேவை. கரெக்ட், ஒரு பேலன்ஸ். ஒரு மலை உச்சியில உட்கார்ந்து உலகத்தை பாக்குற ஞானி மாதிரி எந்த முன்முடிவும் இல்லாம உண்மைய தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட கேள்வி கேட்கணுங்கிறாரு. பதில் கிடைக்கணும்னு இல்லையா? இல்ல, அந்த கேள்வியிலேயே நிலைச்சு நிக்கணும். அவர் சொல்ற அந்த விரல் அழுத்துற பயிற்சி கூட நம்ம நேரடி அனுபவத்தையே கேள்வி கேட்க வைக்கிற ஒரு முயற்சி தான். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அடுத்து அத்தியாயம் 6ல கருத்துக்களோட ஆதிக்கத்தை பத்தி பேசுறார். இது எப்படி? இது ரொம்ப சுவாரஸ்யமானது. குழந்தைங்க விளையாடும்போது ஒரு குச்சிய துப்பாக்கினோ ஒரு அட்டைய காரனோ கற்பனை பண்ணிக்குது இல்லையா? ஆமா, பண்ணிக்கும். இதுதான் கருத்துருவாக்கத்தோட ஆரம்பம். பெரியவங்களான நாமளும் இதே மாதிரி தான் கருத்துக்களை உருவாக்குறோம். ஆனா ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? நாம உருவாக்குன கருத்துக்களையே உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிடுறோம். ஓ, அப்படியா? ஆமா, கருத்துனா என்னன்னு விளக்கி அது எப்படி நம்ம பார்வைய மொத்தமா மாட்டிடுதுன்னு சொல்றார். நம்ம உணர்ச்சிகள் கூட கருத்துக்கள் தானா அப்படின்னு ஒரு கேள்வியோட முடிக்கிறார். உணர்ச்சிகளும் கருத்துக்களா? கோபம், அன்பு, இதெல்லாம்? ஆமா, கோபம்னா என்ன, அன்புனா என்னன்னு நம்ம வச்சிருக்கிற வரையறைகள் இல்லாம அதை உணர முடியுமா? இதுக்கு அவர் சொல்ற சிந்தனையை நிறுத்தும் பயிற்சியோன்னு இருக்கு. அது என்ன பயிற்சி? நம்ம மனசு எவ்வளவு இடைவிடாம ஓடிக்கிட்டே இருக்குன்னு புரிய வைக்கிற ஒரு பயிற்சி அது. ஓகே. இப்போ முக்கியமான இடத்துக்கு வரோம். சுயம், செல்ஃப். அத்தியாயம் 7 உண்மையான சுயம், போலியான சுயம் பத்தி பேசுது. ஆமா, இது ரொம்ப மையமான விஷயம். எது உண்மையானது, எது போலியானது? உண்மையானதுங்கிறது அது வெறும் தோற்றம் இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிறது. போலியானதுங்கிறது நாமளே உருவாக்கிக்கிட்டது, தற்காலிகமானது, நம்ம வெளியில காட்டிக்கிற முகமூடிகள் பத்தி பேசுறார். முகமூடிகளா? மாஸ்க்ஸ் அண்ட் ஹேட்ஸ். ஆமா, சில சமயம் பிரச்சனைகளுக்கு மேலோட்டமான தீர்வுகள் தேடுறோம். ஆனா ரால்ஸ்டன் என்ன சொல்றாருன்னா, இந்த நம்பிக்கைகள், தத்துவங்கள் எல்லாமே இன்னொரு போலியான சுயத்தை தான் உருவாக்குதே தவிர உண்மையான சுயத்தை கண்டுபிடிக்க உதவல. ஆமா, நாம நானுங்கிறத தப்பான இடத்துல தேடுறோம். நம்ம நம்பிக்கைகள்ல, நம்ம அனுமானங்கள்ல தேடுறோம். இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. அப்போ நான் எங்க இருக்கு? அதுக்கு வர்றார். அத்தியாயம் 8 நம்மளோட அறியப்படாத மூலங்களை பற்றி பேசுது. நம்ம மனசோட பல செயல்பாடுகள் நமக்கு தெரியாமலேயே நடக்குது. தெரியாம நடக்குதா? ஆமா, திடீர்னு வர்ற கோபத்துக்கோ பயத்துக்கோ பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு நமக்கு முழுசா புரியறதில்ல. உண்மைதான். நான்னு சொல்ற இந்த சுயத்தோட ஆரம்பம் எது? ரால்ஸ்டன் ஒரு நினைவக பயிற்சி செய்ய சொல்றார். என்ன பயிற்சி? உங்களோட முதல் நினைவு என்ன, அதுக்கு முன்னாடி நீங்க இல்லையா அப்படின்னு யோசிக்க சொல்றார். ஓ, நம்மளோட ஆரம்பமே நமக்கு தெரியாதுங்கிற இந்த அடிப்படை அறியாமை நம்மளை எப்படி பாதிக்குதுன்னு கேக்குறார். இது ஒரு பெரிய கேள்வி. இத தொடர்ந்து அத்தியாயம் 9ல நான் யார், வாட் ஆம் ஐன்னு நேரடியாவே கேட்கிறார். ஆமா, நாம பெரும்பாலும் நம்மளை எப்படி அறிமுகப்படுத்திக்கிறோம்? நம்ம குணங்கள், நம்ம வேலை, நம்ம உணர்வுகள். ஆமா, அப்படிதான். இப்படி கருத்தியல் ரீதியா அடையாளம் காண்றோம். ஆனா இதெல்லாம் உண்மையிலேயே நான் தானா? நம்ம சுயத்தை பத்தின அனுமானங்கள் எவ்வளவு தூரம் சரின்னு கேக்குறாரு. இதுக்கு உதாரணம் ஏதாவது சொல்றாரா? ஒரு நாற்காலி உதாரணத்தை சொல்றார். ஒரு பொருளை அதோட பேரு, பயன்பாடு வச்சு தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்மளையும் நம்ம குணங்கள், கதைகள் வச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அது அந்த பொருளோட உண்மையான இருப்பு இல்லையேங்கிறார். புரியுது. அதே மாதிரி நம்ம கருத்தியல் சுயம் வேற,
நம்ம இருப்பு வேற. அப்போ சுயம்ங்கிறதே ஒரு கருத்து தானா? அத்தியாயம் 10ல இதை இன்னும் அழுத்தமா சொல்றார். செல்ஃப் இஸ் a கான்செப்ட். ஆமா, அகராதிகள்ல சுயம்னா என்னன்னு பார்த்துட்டு அது பெரும்பாலும் நம்ம தனித்தன்மை, ஈகோ, குணாதிசயங்கள் பத்தி பேசுதுன்னு சுட்டி காட்டுகிறார். அப்போ இருப்புனா என்ன? இப்போ இங்க நடக்கிறது இந்த இருப்பை, உண்மை, நிகழ்காலம், அந்த சுயத்தில இருந்து கருத்து, ஈகோ, கடந்த காலம், எதிர்காலம் சார்ந்த பண்புகள்ல பிரிச்சு பார்க்கணுங்கிறார். இந்த சுய கருத்துக்கள்ல என்ன பிரச்சனை? அது நாமளே தப்பா புரிஞ்சுக்க வைக்குது. சில சமயம் அது பொய்யா கூட இருக்கலாம். அதனாலதான் தெளிவு, கிளாரிட்டி தேவைங்கிறார். சரி. அத்தியாயம் 11ல ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது. சுயம்ங்கிறது ஒரு பெயர் சொல்லா இல்ல வினை சொல்லா? ஆமா, இது நல்ல கேள்வி. விழிப்புணர்வுங்கிறது இருப்புக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. அது ஒரு கருத்தில்ல, அது ஒரு நிகழ்வு, ஒரு தன்மைங்கிறார். விழிப்புணர்வை அனுபவிக்க முடியுமா? அதுக்கு ஒரு பயிற்சியம் கொடுக்கறார். அப்புறம் நடனமாடுற பாறை உதாரணத்தை சொல்றார். நடனமாடுற பாறையா? ஆமா, நாம ஒரு பாறை மாதிரி நிலையான ஒன்னா, நவுன், இல்ல தொடர்ந்து மாறிட்டே இருக்கிற செயல்படுற ஒரு விஷயமா, வெர்ப். யோசிக்க வைக்குது. நம்மளோட குணங்கள், கதைகள் எல்லாம் எப்படி நம்ம நினைவுகள், கலாச்சாரம் மூலமா உருவாகுதுன்னு விளக்குறார். இந்த சுய கருத்துக்கள் சுய நிறைவேற்றும் தன்மை, செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் கொண்டவை. அதாவது நாம நம்புறத மாதிரியே ஆகிடுறோமா? ஆமா, நீங்க உங்கள ஒரு சோம்பேறின்னு நம்புனா நீங்க சோம்பேறித்தனமா நடந்துக்க வாய்ப்பு அதிகம். புரியுது. அடுத்து நாம எப்படி இந்த சுயத்தை உருவாக்குறோம், அது எப்படி நம்ம உயிர் வாழ்றதோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு பார்க்கறார். அத்தியாயங்கள் 12லிருந்து 16 வரைக்கும். ஆமா, இது அடுத்த கட்டம். அத்தியாயம் 12 நாம சுயத்தையும் உலகத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறோம், இல்ல ஒரு வகையில உருவாக்குறோம், இன்வென்டிங் செல்ஃப் அண்ட் வேர்ல்டுன்னு பேசுது. இந்த கருத்துக்களை உருவாக்குறது, கான்செப்சுவலைசேஷன், மனுஷனுக்கு கிடைச்ச பெரிய சக்தி. ஆனா அது ஆபத்தும் கூட. எப்படி ஆபத்து? நம்மள பத்தி நாம வச்சிருக்கிற நம்பிக்கை, நான் புத்திசாலி, நான் முட்டாள், இது நம்ம செயல்கள் மூலமா அதுவே தன்னை உறுதி செஞ்சுக்குது. ஓ, பாசிட்டிவா இருந்தா பரவாயில்ல, நெகட்டிவா இருந்தா? அது பிரச்சனை ஆகுது. நம்பிக்கைகள்ங்கிறது நாம கண்டுபிடிச்ச விஷயங்கள்ங்கிறார். கலாச்சார அனுமானங்கள் நம்ம உலக பார்வையா மாறுது. இதுக்கு உதாரணம்? உங்களுக்கு பிடிச்ச இசை கூட உங்களோட சுய அடையாளத்தோட எப்படி பின்னி பிழைஞ்சிருக்குன்னு ஒரு உதாரணம் சொல்றாரு. ஓ, ஆமா இல்லையா? அத்தியாயம் 13 நாம எப்படி இந்த கருத்துக்கள்ல தொலைஞ்சு போறோம், லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷன், விளக்குது. நாம உருவாக்குற கருத்துக்கள் உண்மைய தப்பா காட்டலாம், ஏன் பொய்யா கூட இருக்கலாம். பொய்யா கூடவா? இருக்கலாம். நம்ம ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட கண்ணோட்டம் நம்ம பார்வைய ரொம்ப பாதிச்சுது. மனசு தனக்கு எது சௌகரியமா இருக்கோ, எது பயனுள்ளதா தெரியுதோ அத நோக்கி போகுது. ஆமா. தங்கிட்ட இருக்கிற நம்பிக்கைகளுக்கு ஏத்த மாதிரி கிடைக்கிற தகவல்களை மாத்திக்குது. நம்ம நினைவுகளையே நாம திருத்தி அமைச்சுக்கிறோம், நம்ம குறைகளை மறைக்கிறோம். இதெல்லாம் செய்யற அந்த சுயம் எங்க இருக்குன்னு கேக்குறாரு. அது ஒரு பொருளா இல்ல ஒரு செயலா? ஆமா, அந்த கேள்வி திரும்ப வருது. அத்தியாயம் 14லிருந்து சில பகுதிகள் இந்த போலியான சுயத்தை, ஃபால்ஸ் செல்ஃப இன்னும் கொஞ்சம் தோண்டி பாக்குது. நாம நான் நினைக்கிற பல விஷயங்கள் உண்மையிலே போலியானவேன்னு சொல்றாரு. ஆமா, அவர் சொல்ற அசிங்கமான கை உதாரணம், அக்லி ஹேண்ட் எக்ஸாம்பிள், நல்லா யோசிக்க வைக்குது. அது என்ன உதாரணம்? ஒருத்தர் தன்னோட கைய அசிங்கமா நினைக்கிறதால அதை எப்பவும் மறைக்க பாக்குறாரு. அந்த நம்பிக்கையே அவரோட நடத்தைய இயக்குது. ஓ. அப்புறம் கூனைப்பூ உவமைய சொல்றாரு, ஆர்டிச்சோக் மெட்டஃபோர். வெங்காயம் மாதிரி சுயத்தோட ஒவ்வொரு லேயரா உரிச்சு பார்த்தா கடைசியில என்ன மிஞ்சும்? ஒண்ணுமே இல்லையா? ஒருவேளை சுயத்தை பத்தி நீங்களே சிந்திச்சு பார்க்க தூண்டுறார். சரி, அடுத்த அத்தியாயம் 15 சுய உயிர் வாழ்தல், செல்ஃப் சர்வைவல் பத்தி பேசுது. ஆமா, நான்கிற உணர்வு நம்ம அனுபவத்தோட மையமா இருக்கு. நம்மள நாம பாதுகாத்துக்கணுங்கிற அந்த உந்துதல் நம்ம அனுபவத்தை எப்படி மாத்துது? உயிர் வாழ்தல்னா உடம்பு சம்பந்தப்பட்டது தானே? அது மட்டும் இல்ல, நமக்கு சாப்பாடு, தண்ணி மாதிரி உடல் தேவைகள் மட்டும் இல்ல, மரியாதை, மதிப்பு, அன்பு மாதிரி கருத்தியல் தேவைகளும் இருக்கு. ஓ, மனரீதியான தேவைகளா? ஆமா, இதுக்காக நாம மனசளவுல நிறைய உழைக்கிறோம். மென்டல் எக்ஸர்ஷன், அது ஒரு வகை செயல்தான் அப்படிங்கிறார். சமூகத்துல நம்மளை ஏத்துக்கணுங்கிறதும் ஒரு பெரிய உந்துதல். மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படுறது. ஆமா, அது இதுக்கு நல்ல உதாரணம். சில சமயம் பொய் சொல்றது கூட இந்த சமூக உயிர் வாழ்தலுக்கான ஒரு உத்தி தான். அப்படியா? அவர் சொல்றாரு, நம்ம உடம்ப பாதுகாக்கிற அதே உந்துதல் நம்ம நான்கிற கருத்தையும் பாதுகாக்க வேலை செய்யுது.
ஆனா இந்த உயிர் வாழ்தல்ங்கிறதே இருப்பு, பீயிங் இல்லைன்னு அத்தியாயம் 16ல சொல்றார். ஆமா, சர்வைவல் இஸ் நாட் பீயிங். இதுவரைக்கும் கிடைச்ச உள்ளொளிகளை இன்சைட்ஸை திரும்பி பார்க்க சொல்றார். அதுல என்ன சொல்றார்? ஒரு விஷயத்த அதற்காகவே ஃபார் இட் செல்ஃப், அதாவது அதோட பயன் மதிப்பு பார்க்காம அனுபவிக்கிறதுக்கும் அதுவாகவே ஆஸ் இட் செல்ஃப், அதாவது எந்த கருத்தும் இல்லாம அப்படியே உணர்றதுக்கும் உள்ள வேறுபாட்டை சொல்றார். ஓகே. நம்மளோட மகிழ்ச்சி, துன்பம் எல்லாமே இந்த சுய உயிர் வாழ்தலோட பின்னி பிணைஞ்சிருக்குங்கிறார். அப்போ நம்ம பார்வை பெர்செப்ஷன் பெரும்பாலும் உண்மைய பார்க்கறத விட நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. அப்போ உண்மையை பார்க்க முடியாதா? முடியும். நேரடியா உணர்றதுக்கான சாத்தியம் இருக்குன்னு சொல்றார். நம்ம பார்வைக்கு பல அடுக்குகள், லேயர்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன், எமோஷனல் சார்ஜ், மீனிங் இருக்குன்னு சுருக்கமா சொல்றார். இதுல இருந்து விடுபட முடியுமா? இந்த சுயத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழிகாட்டுதலோட தியானம் செய்யவும் தூண்டுகிறார். ஓகே. இப்போ 5வது பகுதிக்கு வர்றோம். இது அனுபவத்தை ஊடுருவி பார்த்து அதுக்கு அப்பால போறத பத்தி பேசுது. அத்தியாயங்கள் 17லிருந்து 26 பகுதிகள். ஆமா, இன்னும் ஆழமா போறோம். அத்தியாயம் 17 இந்த சுய உயிர்வாழுதல் உந்துதலை எப்படி அடையாளம் கண்டுக்கிறது, ரெகக்னைசிங் செல்ஃப் சர்வைவல் பத்தி பேசுது. அதிலிருந்து எப்படி வெளியே வர்றது, அந்த நிலையிலிருந்து எப்படி இருப்பின் உணர்வு, சென்ஸ் ஆஃப் பீயிங்க நோக்கி நகரலான்னு சொல்றாரு. விளைவில் இருத்தல், பீயிங் அட் எஃபெக்ட் ஒரு கருத்தை சொல்றாரு. விளைவில் இருத்தல்னா அதாவது வெளியில நடக்கிற விஷயங்களுக்கு நாம வெறும் எதிர்வினை, ரியாக்ஷன் ஆற்றுவது. இப்படி எதிர்வினை ஆற்றுவதற்கும் ஒரு விஷயத்தை அதுவாகவே அனுபவிப்பதற்கும் உள்ள வேறுபாட்டை விளக்குறார். இதுல இருந்து எப்படி மாறுறது? நம்ம கண்ணோட்டத்தை, நம்ம அனுமானங்களை மாத்தினாலே இந்த எதிர்வினை நிலையிலிருந்து அனுபவ நிலைக்கு மாற முடியும்னு சொல்றாரு. அதுக்கு என்ன வழிகள்? சில வழிகள் சொல்றார். நேர்மையா இருக்கிறது, மத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கிற கவலைய விடுறது, எதுக்கு மதிப்பு கொடுக்கறோன்னு பாக்குறது, எந்த அனுமானமும் இல்லாம இருக்கிறது, எளிமையா இருக்கிறது, எதையும் தனிப்பட்ட முறையில எடுத்துக்காம இருக்கிறது. ஓ, நிறைய இருக்கு. ஆமா, நான்கிற அந்த சுயம் இல்லைன்னா அதோட விளைவுகளும் இல்லைன்னு முடிக்கிறார். அத்தியாயம் 18 நம்பிக்கைகளுக்கு அப்பால போறது, பியாண்ட் பிலீஃப் பத்தி பேசுது. இது எப்படி? நம்பிக்கைகள் எப்படி உண்மைய மாத்தி காட்டுதுன்னு சொல்றார். நம்ப வேண்டிய தேவைக்கும் நேரடியா அனுபவிக்கிறதுக்கும் உள்ள வேறுபாட்டை மறுபடியும் வலியுறுத்துறார். நம்பிக்கைகள் ஒரு மேப் மாதிரி. ஆமா, ஆனா நம்ம போக வேண்டிய இடமே அது இல்ல. நேரடியா அந்த இடத்த பார்க்கணுங்கிறார். நம்ம நம்பிக்கைகளை ஒவ்வொன்னா எடுத்து கேள்வி கேட்கிற பயிற்சியை கொடுக்கறார். இந்த பயிற்சி செஞ்சா என்ன ஆகும்? ஒரு விதமான திறந்த நிலை, உயிருள்ள உணர்வு, ஓப்பன்னஸ், அலைவ்னஸ் வரும்னு சொல்றார். சரி. அத்தியாயங்கள் 19, 20 நம்மள ஆட்டி படைக்கிற அனுமானங்களிலிருந்து எப்படி விடுதலை அடையிறது, ஃப்ரீடம் ஃப்ரம் அசம்ப்ஷன்ஸ் பத்தி பேசுது. ஆமா, நமக்கு தெரியாமலேயே எவ்வளவோ அனுமானங்கள் நம்ம கிட்ட இருக்கு. அதோட விளைவுகளை ஆராய்கிறார். என்ன விளைவுகள்? அந்த வெறுமை உணர்வு, எம்டினஸ் எங்கிருந்து வருது? ஒருவேளை நம்ம நேர்மை உடைஞ்சதாலையா, இல்ல நம்ம வச்சிருக்கிற இலட்சியங்களாலையா, வாழ்க்கைக்கு அர்த்தம் தேடுறதாலையா, நம்ம அடிப்படை அறியாமை, பிரிவு உணர்வாலையா, இல்ல இருத்தலியல் தனிமையாலையா, இப்படி பல கேள்விகள். அதே மாதிரி தன்னம்பிக்கை இன்மை, செல்ஃப் டவுட், சிக்கிக்கொண்ட உணர்வு, ஃபீலிங் ட்ராப்ட், இதுவும் நம்ம இயலாமை பத்தின அனுமானத்திலிருந்து வருது. துன்பம் பத்தியும் பேசுறாரு இல்லையா? ஆமா, இது சுய உயிர் வாழ்தல்ல இயல்பாவே இருக்கு. எதையாவது புடிச்சுக்கிட்டே அட்டாச்மெண்ட், கிளிமிங், குச்சிகள் ஓமை சொல்றார். இருக்கிறதால வருது. வாழ்க்கையை நம்ம இஷ்டத்துக்கு மாத்த முயற்சி பண்றதால வருது. போராட்டமும் அப்படிதானா? ஆமா, இது பெரும்பாலும் பயனற்ற முயற்சி, அன்பு கிடைக்காத குழந்தை உதாரணம் சொல்றார். இது எல்லாமே நம்ம இருப்புக்கும் சுய உயிர் வாழ்தலுக்கும் உள்ள போராட்டத்தோட தொடர்பு காட்டுது. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? அத்தியாயம் 21 சிந்தனையே ஒரு வழியா சொல்றது. ஆமா, இதுக்கு நேர்மை ரொம்ப முக்கியம். இருப்பை நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி அணுகாம அறியப்படாத ஒண்ணா அணுகணும். எப்படி சிந்திக்கிறது? சிந்தனைக்கு முன்னாடி என்ன தேவை, சிந்தனையோட கூறுகள் என்னன்னு விளக்குறார். பயிற்சி நிலைகளையும் சொல்றார். முதல்ல கவனம், அப்புறம் விழிப்புணர்வு, கடைசியா ஆழமான சிந்தனை, கண்டெம்ப்ளேஷன். உதாரணமா, நான் யார்ங்கிற கேள்வியில நிலைக்கிறது. நான் யாருங்கிற கேள்வி. ஆமா, அத்தியாயம் 22 நம்ம அறியாத மனசை எப்படி விழிக்க வைக்கிறது, அவேக்கனிங் தி அன்கான்ஷியஸ் மைண்ட் பத்தி பேசுது. நமக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கிற ஆனா நமக்கு தெரியாத கட்டமைப்புகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுங்கிறார். அது எப்படி முடியும்? இதுக்கு ஒரு வழி சொல்றார்.
நம்ம உணர்ச்சிகள் எதிர்வினைகளை நல்லா கவனிச்சு அதுக்கு பின்னாடி இருக்கிற மைய உந்துதல் கோர் மோட்டிவேஷனை என்னன்னு கண்டுபிடிக்கிறது. உள்ளுக்குள்ள பாக்குறது. ஆமா, உள்ளுக்குள்ள இருக்கிற நிலைக்கும் அது வெளியில தெரியற விதம் வேற வேறன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு பிரச்சனையோட அடிப்படை கோட்டை பாட்டம் லைன் கண்டுபிடிக்கணும்னு என்கிறார். உதாரணம், கோவத்துக்கு பின்னாடி பயம், அதுக்கு பின்னாடி பாதிப்பு வல்னரபிலிட்டி, அதுக்கு பின்னாடி இயலாமை இன்கெப்பாசிட்டி இருக்கலாம்னு ஒரு மாதிரி சிந்தனை தர்றாரு. இதுக்கு 5 குறிப்பு புள்ளிகளும் நேர்மை, கேள்வி கேட்கறது போன்றவே உதவுன்னு சொல்றாரு. அடுத்து உணர்ச்சிகள் ஏன் எல்லாமே எப்படிப்பட்டதுன்னு நேச்சர் ஆஃப் இமோஷன்ஸ் எவ்ரிதிங் அத்தியாயங்கள் 23, 24 பாக்குறார். உணர்ச்சிகள் கூட கருத்தியால் ஆனதுதான்னு சொல்றார். ஆமா, இமோஷன்ஸ் ஆர் கான்செப்சுவல். பயம்னா என்ன? அது எதிர்காலத்தை பத்தினது. விரும்பாத ஒண்ணு நடக்கும்னு நினைக்கிறது. கோபம் அது கடந்த காலத்தோட வலி, இயலாமையோட தொடர்புடையது. ஆசைனா என்ன? அதுவும் ஒரு விதமான வலி, இல்லாத ஒண்ணு வேணுங்கிறது, எதிர்காலத்துல இருக்கு. வலிய கூட ஒரு கருத்தா பார்க்க முடியுமான்னு கேக்குறாரு. ஆமா, பல் டாக்டர் உதாரணத்தை சொல்லி வலிங்கிறது நேரடி உணர்வா இல்ல நம்ம விளக்கம் கலந்ததான்னு யோசிக்க வைக்கிறார். எல்லாவற்றின் இயல்பு, நேச்சர் ஆஃப் எவ்ரிதிங் பத்தி பேசும்போது நம்ம பார்வைதான் உலகத்தை உருவாக்குதுங்கிறாரு. நாம பாக்குற யதார்த்தமே ஒரு மாயா இருக்க வாய்ப்பு உண்டா அப்படின்னு கேக்குறாரு. ஓ, இது ரொம்ப ஆழமா போகுதே. ஆமா, வேறுபாடுங்கிறதோட இயல்பா ஆராய்கிறார். வேறுபாடுகளை உருவாக்குறதுல சக்தி இருக்கு, ஆனா அதை அழிக்கிறதுல சுதந்திரம் இருக்கு. பவர் இன் கிரியேஷன், ஃப்ரீடம் இன் டிசல்யூஷன்ங்கிறாரு. வேறுபாடுகளை அழிக்கிறதுல சுதந்திரமா? இந்த வேறுபாடுகளோட அடிப்படை ஒண்ணுமில்லாமையா, நத்திங்னு கேக்குறார். நாம உருவாக்குற மாடல்ஸ்க்கும் யதார்த்தத்துக்கும் உள்ள வேறுபாட்ட மூலக்கூறு உவமை மூலம் விளக்குறார். சரி, கடைசியா அத்தியாயங்கள் 25, 26 சில பகுதிகள் இருப்பு மற்றும் வாழ்க்கைய பத்தி பேசுது. ஆமா, முடிவுக்கு வரும். வாழ்க்கைக்கு அர்த்தமில்லன்னு சொல்றது பயமுறுத்தலாம், ஆனா அது ஒரு விடுதலைன்னு பார்க்க முடியுங்கிறார். அறிவியலும் சந்தேகமும் பத்தியும் சொல்றார். ஆமா, அறிவோட எல்லைய காட்டுது. நேரடியா உணர்றதோட சாத்தியம் திரும்பவும் வருது. ஒண்ணுமில்லாமையின் தன்மை ஆராய்கிறார். மனமாதிரிகளுக்கும் நேரடி உணர்வுக்கும் உள்ள வேறுபாட்டை நினைவூட்டுகிறார். முடிவில் இப்போது இருப்பு எல்லாம் தொடர்புடையவேங்கிறார். சரி, இதெல்லாம் கேட்டுட்டு இப்ப என்ன பண்றது? புத்தகத்தை திரும்ப படிங்க, அவர் சொல்ற வேலைகளை, பயிற்சிகளை செய்யுங்க. ஓகே. கருணை, ஒருமைப்பாடு மாதிரி எல்லாரையும் உள்ளடக்குற கொள்கைகளுக்கும் நான் எனக்குன்னு பாக்குற ஈகோ சுயத்துக்கும் உள்ள வேறுபாட்டை சொல்றார். சுயம்ங்கிறது கருத்துக்களோடையும் உடம்போடையும் சம்பந்தப்பட்டது. ஆனா இருப்புங்கிறது எல்லாம். அப்போ மகிழ்ச்சிங்கிறது நாம அடைய வேண்டிய இலக்கு இல்ல, அது இருப்பிலேயே இருக்கிறதான்னு கேக்குறார். ஒழுக்கமும் சுதந்திரமும் ஒன்னே ஒன்னு சார்ந்ததுங்கிறார். கடைசியா என்ன சொல்றார்? கடைசியா அதிகாரம் நமக்கு உள்ளேயே இருக்கு, நாம தான் அந்த வேலையை செய்யணும். அத்தாரிட்டி இஸ் விதின், டூ த ஒர்க்னு முடிக்கிறார். வாவ்! இந்த புத்தக பகுதிகள் வழியா நாம போன இந்த பயணம் நிஜமாவே நம்ம எப்படி உலகத்தை பார்க்கறோம், நம்மள நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னு பல கேள்விகள் எழுப்பியிருக்கு. ஆமா, வெறும் தெரியுங்கிறத தாண்டி தெரியாதுங்கிற அந்த இடத்தோட சக்திய பத்தியும் நேரடி அனுபவத்தோட முக்கியத்துவத்தை பத்தியும் ரால்ஸ்டன் ரொம்ப ஆழமா பேசுறார். நிச்சயமா. அவர் சொல்ற கருத்துக்கள் மேலோட்டமா பார்க்க எளிதா இருந்தாலும் அத உண்மையிலே உள்வாங்கி பார்க்கறது ஒரு பெரிய சவால். ஆமா இல்லையா? நம்ம நம்பிக்கைகளை கேள்வி கேட்கறது, நான்னு நாம நினைக்கிறத சந்தேகப்படுறது, இதெல்லாம் அவ்வளோ சுலபம் இல்ல. இதுக்கு ஒரு தொடர்ச்சியான நேர்மையான சுய ஆய்வு, செல்ஃப் என்கொயரி தேவை. சரி, இந்த ஆழமான அலசலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. சொல்லுங்க. ரால்ஸ்டன் சொல்றார், வேறுபாடுகளை அழிப்பதில் சுதந்திரம் உள்ளது. ஆமா. இன்னைக்கு உங்களை பத்தியோ இல்ல இந்த உலகத்தை பத்தியோ நீங்க ரொம்ப உறுதியா நம்புற ஒரு வேறுபாட்டை, இது சரி தவறு, இது நல்லது கெட்டது, நான் இப்படி அப்படி அப்படிங்கிற ஒரு பிரிவினைய, ஒரு கருத்தை சும்மா கேள்வி கேட்டு பாருங்களேன். நல்ல கேள்வி. அதுக்கு பதில் கண்டுபிடிக்கணும்னு இல்ல, அந்த கேள்வி கேட்கறதால வர்ற அந்த தெரியாத நிலைய, அந்த திறந்த வெளிய, ஓப்பன்னஸ கொஞ்ச நேரம் அனுபவிச்சு பாருங்க. அதுவே ஒரு புது அனுபவமா இருக்கலாம்.